எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் என்னுடைய நேச்சர் அப்படிங்கிறது தான் ரிஷபராசி பெண்கள். அழகுணர்ச்சி அதிகமாக இருக்கும், வீட்டை அழகாக வச்சுருப்பாங்க, இன்டீரியர்ஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், வாசனை ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையை வந்து ரொம்ப லயிச்சு ரசித்து வாழக்கூடிய ரிஷபராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எப்படி இருக்குது? எதில் கவனமாக இருக்கணும்னா, தன்னை பார்த்துக்கிறதுல தான் கவனமாக இருக்கணும். ஒரு சோம்பல்ங்கிறது வரும், தூங்குனா எந்திக்க முடியாது, லாங் டைம் தூங்குற மாதிரி இருக்கும். நமக்கு பொதுவாகவே ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ என்ன ரொம்ப கொஞ்சம் லாங் டைமாக தூங்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கும்? பயப்படாதீங்க, இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க. அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும், யாரும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும், ஒரு பவுண்டரியை மட்டும் கிளியராக செட் பண்ணுங்கள். சில விஷயங்கள் வெளியில் போகக்கூடாது, அது உங்கள் கணவன் மூலியமாக போகுது அப்படின்னா அந்த விஷயங்களை கணவன்கிட்ட இருந்து கூட இந்த மாதம் நீங்கள் மறைச்சி வைக்கிறதுங்கிறது நல்லது. ஃபினான்ஷியல் வைஸ் வந்து பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் காசு பணம் செலவாகிறது குறையும். இப்போ அவங்களுக்கு வந்து இதுதான் பெரிய ஆறுதலாகவே இருக்கும். என்ன ஒரு பிரச்சனைனா, கைக்கு என்ன காசு வந்தாலும் அது தண்ணி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் குரு பூர்ணிமா பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார்ல up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். மேம், இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து ரிஷபராசி பெண்களுக்கு எப்படி மேம் இருக்க போகுது? பொதுவா ரிஷபராசி பெண்கள் தன்னை பேணுற மாதிரியே எல்லாத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அந்த ஃபெமினிட்டி அப்படிங்கிறது யாருக்கிட்ட அதிகமாக இருக்கும்னா ரிஷபராசி பெண்கள்கிட்ட தான் இருக்கும். இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும், போல்டாக இருந்தாலும், when it comes to family, அவங்களுக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் ரிஷபராசி பெண்கள். நிறைய விஷயங்களை வந்து ஃபேமிலிக்காக பார்த்து பார்த்து செய்வாங்க. இதில் என்ன பியூட்டினா, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னையும் பார்த்துப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப, சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னையே மறந்து மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு தனக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவைங்கிறதே தெரியாமல் குடும்பமே சார்ந்திருப்பாங்க இல்லையா? அப்படி கிடையாது. குடும்பத்தையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன், அட் த சேம் டைம் நான் வரும்போது எனக்கு வந்து நான் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. என்னையும் நான் ப்ராப்பராக செல்ஃப் கேர் எடுத்துக்கிறேன். அதனாலே சில பேர் வந்து என்னை திமிரு பிடிச்சவங்கிற பேர்லாம் கொடுக்குறாங்க. பட் ஐ டோன்ட் கேர். எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான் என்னுடைய நேச்சர் அப்படிங்கிறது தான் ரிஷபராசி பெண்கள். அழகுணர்ச்சி அதிகமாக இருக்கும், வீட்டை அழகாக வச்சுருப்பாங்க, இன்டீரியர்ஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், வாசனை ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையை வந்து ரொம்ப லயிச்சு ரசித்து வாழக்கூடிய ரிஷபராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எப்படி இருக்குது? ராசிநாதன் சுக்கிரன் நீசமாகிறாரு, சனியுடைய பார்வையிலையும் இருக்கிறாரு. மாதத்துடைய ஆரம்பத்திலே ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமில் ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னடா இது ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸே இல்லையே, எதையும் பண்ண முடியலையே, சோம்பல் கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதம் வந்து ரிஷபராசி பெண்கள் ராசிநாதனுமே நீசமாகி சனியுடைய பார்வையிலையுமே இருக்கிறதுனால ஒரு 18ஆம் தேதி வரை ரொம்பவே கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்னா, தன்னை பார்த்துக்கிறதுல தான் கவனமாக இருக்கணும். ஒரு சோம்பல்ங்கிறது வரும், தூங்குனா எந்திக்க முடியாது, லாங் டைம் தூங்குற மாதிரி இருக்கும். நமக்கு பொதுவாகவே ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ என்ன ரொம்ப கொஞ்சம் லாங் டைமாக தூங்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி இருக்கும். குழந்தை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அவங்களுடைய செல்ஃப் கேரில் வந்து எந்த விதத்தையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. வீட்டில் ஏதாவது சண்டைகள் வந்தால் கூட அதை பிள்ளைங்க பார்த்து அவங்க மனஸ்தாபத்துக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க முன்னாடி சண்டைகள் போடுறதை இந்த மாதம் ரிஷபராசி பெண்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஐவிஎஃப் ஐயுஐ மாதிரி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை. அதே மாரி இந்த மாதம் தான் பண்ணணும், நாங்கள் எக்ஸெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜாதகத்தை ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறதுங்கிறது நல்லது. ஓகே மேம். உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கும்? இங்கே பிரச்சனை வரப்போதே ரிலேஷன்ஷிப்பில் தான். 5ல் வந்து சுக்கிரன் உட்காந்துட்டு இருக்கிறாரு, சனி வேற பார்க்குறாரு. வீட்டில் உள்ளவங்களால பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களாலலாம் எனக்கும் கணவருக்கும் பிரச்சனை வருதுங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். கொஞ்சம் அவர் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குமே எனக்கு ஸ்டாண்ட் எடுக்காமல் அவர் அமைதியாக இருக்கிறாரு, நான் எவ்வளோ பண்ணாலும் அதை அவர் புரிஞ்சுக்கலையே, உண்மையிலே இந்த ஆளுக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி தான் நடிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் ஆளாவாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க. அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும், யாரும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும், ஒரு பவுண்டரியை மட்டும் கிளியராக செட் பண்ணுங்கள். சில விஷயங்கள் வெளியில் போகக்கூடாது, அது உங்கள் கணவன் மூலியமாக போகுது அப்படின்னா அந்த விஷயங்களை கணவன்கிட்ட இருந்து கூட இந்த மாதம் நீங்கள் மறைச்சி வைக்கிறதுங்கிறது நல்லது.
உங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்லை ஃபேமிலி இருக்குதுன்னா அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டை இந்த ஒரு மாதம் மட்டும் எடுத்துக்கோங்க. கணவனுடைய உறவு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறதுனால அவரை பற்றி ரொம்ப கேர் டேக் பண்ணிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை பெருசு பண்ணாமல் இந்த ஒரு மாதம் தான் சகிச்சு போய்க்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களில் உங்கள் உறவு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக சரியாயிரும். ஓகே மேம். நீங்க ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து தன்னையும் பார்த்துப்பாங்க, மத்தவங்களையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு மேம் இருக்கு? ஃபினான்ஷியல் வைஸ் வந்து பெரிய அப்லிஃப்ட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் காசு பணம் செலவாகிறது குறையும். இப்போ அவங்களுக்கு வந்து இதுதான் பெரிய ஆறுதலாகவே இருக்கும். என்ன ஒரு பிரச்சனைனா கைக்கு என்ன காசு வந்தாலும் அது தண்ணி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. காசு வந்து நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது ரிஷபராசி பெண்களுடைய ஒரு பெரிய பிரச்சனையாக கடந்த ஒரு 7 மாசமா 2026 ஆரம்பிச்சதுலேருந்தே செலவுகள் அதிகமாக தான் ஆகுது. லாபஸ்தானத்துக்கு சனி வந்தாலுமே உச்ச குரு பார்க்குறாரு. அப்போ காசும் வருது வெளியிலையும் போகுதுங்கிறது தான் நிலைமை. இந்த மாதத்துலேருந்து பணம் கையில் தங்கும், செலவுகள் குறையும். அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும். இவ்வளோ நாள் கையில் காசு தங்கல, கையில் காசு தங்குது, ஓகே இனிமேல் இதை வச்சு என்ன பிளான் பண்ணலாங்கிற மாதிரி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரிலீஃபாக இருப்பாங்க. அதை பற்றின ஒரு அழுத்தம்ங்கிறது ரிஷபராசி பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஓகே மேம். ரிலேஷன்ஷிப்ல என்னதான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபர்தர் அவங்க கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா? 100%. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஃபாரின் போகணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க இந்த ரிஷபராசி பெண்கள்லாம். ஸோ அதுக்கான சான்சஸ்லாம் இந்த ஆகஸ்ட் மந்த்ல இருக்கா மேம் உங்களுக்கு? அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 100% இருக்குது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ தான் வாரெலாம் முடிஞ்சு அது ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு வர மாதிரி தோணுது. இப்போ மிடில் ஈஸ்ட் போகணும்னா தாராளமாக போகலாம். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், சிங்கப்பூர், மலேசியா போன்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு வீசாவோ இல்லை பிஆர் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அப்ராடில் தான் இருக்கிறீங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் எங்கேயாவது இருக்கிறீங்க, பிஆர் சிட்டிசன்ஷிப்புக்கெல்லாம் நாங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு கிடைக்குமானா அது கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக நல்ல லாபம் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியாவிலே மொத்த லைசன்ஸ் வாங்கினவங்களும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதில் விமன் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறது தான் இப்போதைய ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ரிஷபராசி பெண்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்குதுன்னா இந்த மாதம் நீங்கள் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அமோகமாக இருக்கும் அந்த பிஸ்னஸ். ஓகே மேம். ரிலேஷன்ஷிப்பை தவிர மற்ற எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கு போல. அண்ட் தென் ஹெல்த் மேம், உங்களுடைய ஹெல்த் இந்த மந்த் எப்படி மேம் இருக்கும்? ரிஷபராசி பெண்களுடைய ஹெல்த் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? 40 வயதுக்கு மேற்பட்ட ரிஷபராசி பெண்களாக இருந்தால் டயபெட்டிஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரீ டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் நிறைய ரிஷபராசி பெண்கள் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு. சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து போகும். இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. புது ஃபுட் ஹேபிட்ஸ் எதுக்குள்ளேயும் போகாதீங்க. புதுசாக நான் டயட் பண்ணுறேன், கிராஷ் டயட்ஸ் போடுறேன், கீட்டோ டயட், அது இது நான் ஏதாவது ஒன்று ஃபேன்சியாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுறேங்கிறத இந்த மாதம் ட்ரை பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த மாதங்களில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான வீட்டில் சமைச்ச உணவு, புதுசாக எதுவும் பண்ணாமல் ரெகுலராக பண்ணுற எக்ஸசைஸ்னு பண்ணிட்டு மட்டும் இந்த மாதத்தை கொண்டு போயிருங்க. அடுத்தடுத்த மாதங்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே மேம். அப்போ இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச பிரச்சனையும் தீரணும் அப்படின்னா வந்து எந்த கடவுளை மேம் வந்து ரிஷபராசி வழிபடணும்? ஆகஸ்ட் மாதம் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், நாங்கள் நிம்மதியாக இருக்கணும். 5ஆம் இடம் வீக்காக இருக்குன்னு சொல்கிறீங்க, எந்த ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளம் வரக்கூடாது, ரிலேஷன்ஷிப் நல்லா போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கோதை நாச்சியார், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மனை வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. ஆண்டாள் பாசுரங்கள் ஏதாவது வீட்டில் பாராயணம் பண்ணிவிட்டு ஆண்டாளம்மன் படம் இருந்ததுன்னா அதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா ஆண்டாளம்மனை போய் பார்த்துட்டு வாங்க. தள்ளி இருந்தாலும் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் ஒரு டிக்கெட் புக் பண்ணி ஆண்டாளம்மனை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பக்கத்தில் ஏதாவது கோயில்களில் ஆண்டாளம்மனுக்குன்னு தனி சந்நிதி பெருமாள் கோயில்களில் இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மேம். இறை வழிபாடு தொடர்ந்து அடுத்தபடியே வந்து வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லுவாங்களே, ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு வந்து ரிஷபராசி பெண்கள் வந்து என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம்லாம் பண்ணணும்? ரிஷபராசி பெண்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கிறது நல்லது. நல்ல தேன், கொம்பு தேன், அந்த மாதிரி ஆர்கானிக்கான தேன். ஸோ தேனுங்கிறதெல்லாம் தேன் இல்லை இல்லையா, அதை எடுத்துகிட்டு வரும்போது நல்ல மாற்றம் வரும். இது எதுக்காகனா ஒரு மென்டல் அலைன்மெண்ட் வரும், ஒரு பீஸுங்கிறது உள்ளே வரும், ஒரு சந்தோஷங்கிறது இருக்கும். இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி ஒரு சந்தோஷம், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு டெய்லி ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஹனி எடுத்துக்கிறது நல்லது. தேனுக்கு காரகமே சுக்கிரன் தான். ஸோ அவருடைய ஒரு திரவம் தான் தேன். தயிர் எப்படி சுக்கிரன் காரகமோ அதே மாதிரி தேனுக்கும் சுக்கிரன் தான் காரகம். டெய்லி கொஞ்சம் தேன் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது ஒரு விஷயம் வஸ்திர தானம்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு புடவையோ இல்லை ட்ரெஸ்ஸோ கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கோ ஒரு பெண் குழந்தைக்கோ உங்கள் கையால் வாங்கி வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கையால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம்ங்கிறது இன்னும் சிறப்பாக போகும். ஓகே மேம். அண்ட் இந்த மந்த்துக்கான உங்களோட ஃபேவர் கலர் அப்படின்னு என்ன சொல்லலாம்? ரிஷபராசி பெண்கள் இந்த மாதம் ஆஃப் ஒயிட் கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே மேம். அவுட் ஆஃப் 10ல வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கு ரிஷபராசி பெண்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 7.5 அவுட் ஆஃப் 10. ராசிநாதனே நீசமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் செல்ஃப் லவ் தேவை. தெய்வ பக்தியோட ஆண்டாளம்மனோட வழிகாட்டுதலோட இந்த மாதத்தை நீங்க நல்லபடியா கடந்துருங்க. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.
ஆன்லைனில் குரு பூர்ணிமா பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7354721335. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார் இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர்.